எல்லாத்துக்குமே ஒரு எங்களை மாதிரி ஆண்டர்பிரனர்ஸ் மேபி ஹஸ்பண்ட் சப்போர்ட் இஸ் மோர் நீடட். அது வந்து என்கரேஜிங்காக இருக்கிறது வந்து வெரி பாசிட்டிவிட்டி. அவ்வளோதான் சொல்கிறேன். எப்படியும் நம்ம செல்ஃபாக வந்துடுவோம், ஆனால் ஒரு சின்ன புஷ் இருக்கிறது, அவங்க இப்போ கூட்டு வந்து உட்கார வைக்கிறது, இது எல்லாமே இட்ஸ் அ பிக் டீல். என்னை வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் எல்லா வேலையும் நீயே செய்யுமான்னு சொல்கிறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஃபார் நவ் டே. என்னோட கதை எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். என்னுடைய பேர் ஜீவா சுப்பிரமணியம். அகைன் 13 வயசுல சென்னை வந்தேன். நான் எப்படி வாழ போகிறேன், இந்த ஊர் எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும், ஏன்னா நான் குழந்தை அப்போ என்னையே எனக்கு தெரியாது. நான் ஒரு பொண்ணுன்ற ஒரு ஃபீல்டில் தான் நான் இருக்கேன். எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த ஊரில் வந்து பஸ் ஸ்டாண்டில் படுத்திருக்கேன். ஸோ அப்போது ஒரு கையில் அந்த கேஷ் எல்லாம் தீர்ந்துருச்சு, சாப்பிடக்கூட காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்போ அங்கே ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பாஸ்போர்ட் கடையில் வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. அங்கே நான் வேலைக்கு சேர்ந்தேன். அங்கே ஒரு 2 months இருந்தேன். அதுக்கப்புறம் என் லைஃப்பில் நான் சொல்ல விரும்பல, அந்த சம்பவம் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் எல்லா ஆண்களை பார்த்தாலும் பயம், அடிக்கணும்னு தோணும், வேணும்னே நான் வம்பிழுத்து அடிக்கணும்னு எனக்கு தோணும். அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதுலேருந்து வெளில வர்றதுக்கு எனக்கு தெரியல. என்ன நான் பாதுகாத்துக்கணும், நான் என்ன பாதுகாப்பாக பார்த்துக்கணுன்ற ஒரு அப்போ தான் என்னைய மாதிரி ஒரு ஒரு டீம் இருக்காங்க, ஒரு மக்கள் இருக்காங்கன்றது எனக்கு தெரிய வந்தது. கரெக்டான டைமில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலை செஞ்சுட்டே இருந்த டைமில் அப்போ நான் ஹவுஸ் கீப்பிங் கம்பெனி, இந்த கல்யாண மண்டபத்தில் இலை எடுக்கிறது, பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு சார் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு, ஹவுஸ் கீப்பிங் கம்பெனிக்கு ஒரு 40 பேர் வேணும், இங்கே யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ வாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே நாங்கள் போய் பார்க்கலாமே அப்படின்னு நாங்கள் போயிட்டேன். போனால் அவங்க ஒரு 2400 rupees மந்த்லி சேலரி, அவ்வளோதான். 3 வேளை சாப்பாடு, ரூம் கொடுத்தாங்க. எனக்கு வந்து ரூம் கொடுத்தது தான் பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா நான் ரோட்டில் படுத்ததுனால ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. ஸோ ரூம் கொடுத்தது, எனக்கு சாப்பாடு கூட வேணாம், ரூம் போதுன்ற மாதிரி நான் அங்கே போனேன். அப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு கார்பெண்டர் அசிஸ்டண்ட்டு, அவங்க மூலமாக நான் சினிமாக்குள்ளே டச்சப் பாயாக வந்தேன். 2 years எல்லா ஆர்டிஸ்டோடையும் நான் ஒர்க் பண்ணேன். அவங்க எல்லாம் பார்த்துட்டு நல்லா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னை கூப்பிட ஆரம்பித்தாங்க. மந்த்லி 30 நாளும் நான் பிஸியாக இருப்பேன். அப்போ எனக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்கிறத நான் சொல்ல ஆரம்பித்தேன். ஏய் ட்ரான்ஸ் உன்னை எப்படி காமிக்கிறது, நாங்கள் ஒரு பையனாக இருந்தால் அண்ணா தம்பி, எப்படி பொண்ணாக இருந்தால் அம்மா, அப்படி போகலாம், உன்னை நாங்கள் எப்படி காட்டுறதுன்னு. ஏன்னு ஒரு அம்மாவை காமிங்க, ஒரு அக்காவை காமிங்க, ஒரு பிரதராக காமிங்க. இப்போ சினிமாவில் என்ன காமிக்கிறாங்களோ அதுதான் பிரதிபலிக்கிறாங்க மக்கள். இப்போ நீங்கள் காமிக்கிறது நீ அவங்க வீட்டில் ஒருத்தியா என்னை ஏற்றுக்கலாம்ல, என்ன போமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும்போது நான் மேக்கப் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது ஸ்ரேயா மேம் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க ஒரு தடவை, நீ என்ன பண்ண போகிற லைஃப்பில், மேக்கப் கற்றுக்கோ அப்படின்னாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் மேக்கப் கற்றுக்கிட்டு சென்னையில் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ் உமன் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நான் ப்ரைடல் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ப்ரைடல் பண்ணேன். தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு 12 மணிக்கு எனக்கு ஃபோன் வந்தது. தர்மதுரைன்னு ஒரு படத்தில் மேக்கப் அசிஸ்டண்ட்டாக விஷாலினின்னு ஒரு அக்காவுக்கு தேவைப்படுறாங்கன்னாங்க. போய் பார்த்தா என்னோட வாழ்க்கையே அங்கே மாறிடுச்சு. என்னன்னா சின்ன ராமசாமி அவர்கள் அன்னைக்கு தான் பார்க்குறேன். விஜய் சேதுபதி எனக்கு நல்லா தெரியும். எப்படி இருக்க தங்கச்சின்னு பேசும்போது டைரக்டரை பார்த்துட்டு, உங்கள் காம்பவுண்ட் நல்லா இருக்கே, நீங்கள் நடிங்க அப்படின்னாங்க. ஸோ அப்படி வந்தது தான் தர்மதுரை, தர்பார், சுழல், இந்த மாதிரி வந்தது. ஆனால் அப்புறமும் எனக்கு யாரும் கொடுக்கல. இன்றைக்குமே என்னை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொடுங்க, எனக்கு ஒரு வேலை, நான் பண்ணுவேன், என்னால் முடியும் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நடக்க தான் செய்யுது. நான் வந்து பாசிட்டிவாக மட்டும் எடுத்துக்கலாம், நெகட்டிவ் வேண்டான்னு நினைக்கிறேன். என்னன்னா அதெல்லாம் திரும்பி நான் பார்க்கவே விரும்பலை. எனக்கு அது வேணாம், நான் கடந்து வந்துட்டேன். நிறைய இடத்துல அதை சொல்லி அழுதுருங்களேன் அப்படிம்பாங்க. ஓய் நான் ஏன் அழுணும், அந்த டைம்லேயே அழலை. நான் இப்படின்னா நான் செத்து போயிருப்பேன் அந்த இடத்துல. ஒரு ஒரு விஷயம். ஆனால் நான் சாகலை. என்ன மிஞ்சி மிஞ்சி என்ன பண்ண போறீங்க, ஓகே டூ அப்படின்னா உடனே உன்னை பார்த்து ஒரு 20 பேர் அப்படியே நிற்கிறாங்க. ஷாக் ஆகிட்டேன். என்னடா பண்ண போறீங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் ரெடி அப்படின்னு. அப்புறமா எல்லாரும் போயிட்டாங்க. தெரிஞ்ச எல்லாத்தையும் பலர்னு வச்சுட்டு அங்கேருந்து வந்தேன். என் லைஃப்பில் அப்படி ஒரு மூமெண்ட் நடந்தது. அம்மா அப்பா சொசைட்டி யாருமே இன்னி வரைக்குமே என்னோட ஃபேமை தான் பார்க்குறாங்க. ஜீவாவை யாருமே இன்னமும் பார்க்கல. அந்த ஃபேம் இருக்கிற வரைக்கும் வராங்க. இப்போ ஒரு படம் வருது, அந்த படம் நல்லா போயிட்டு இருக்கும், அந்த நேம் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் வந்து வாவ் ஜீவா மை சிஸ்டர், ஜீவா இஸ் மை ஃப்ரெண்ட், ஜீவா அப்படிம்பாங்க. ஆனால் அந்த படத்தோட ஃபேம் முடிஞ்ச உடனே எல்லாரும் போயிடுவாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் பண்ணுறேன், பட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நான் கொண்டாடுறேன், ஏன்னா நான் ரொம்ப ஜாய்ஃபுல்லாக பார்த்துக்கிறேன். இந்த ஜேர்னி போதும், நான் நெகட்டிவ் வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களோட நான் வந்து அவங்களோட படம் பார்த்து அந்த சாரை காத்து சாங்லாம், ரீல்ஸ், டிக்டாக் எல்லாம் நான் நிறைய பண்ணி போட்டிருக்கேன். அவங்க கூட நான் அவங்கள பார்த்துருக்கேன். இன்னைக்கு அவங்க கூட உட்காந்து பேசுறது எனக்கு வந்து கடவுள் வந்து இருக்கு. ஸோ உண்மையா உழைச்சா யாரு வேணுனாலும் எங்க வேணுனாலும்
இருக்கலான்றதுக்கு என்னோட லைஃப் ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்டெப்பு.